நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ராஷ்டிர பாஷாவில் வரக்கூடிய நியூ சிலபஸில் உள்ள ஹிந்தி பிரச்சார் வாகினி தீம் அதில் வரக்கூடிய கஹானி, அதாவது தூசரா பத்ர செகண்ட் பேப்பரில் பாக் 4ல் வரக்கூடிய கஹானி கா சாரான்ஸ், கதையின் உடைய சுருக்கம். இதில் சைக்கிள் கி சவாரி, அதாவது கஹானி 5 சைக்கிள் சவாரி, அதை பற்றி சுதர்ஷன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கார். இப்போ அந்த கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், படிச்சுட்டு வாங்க. சைக்கிள் கி சவாரி, சைக்கிள் சவாரி சுதர்சன் கி, சுதர்சனால் லிக்கி ஹுயி எழுதப்பட்ட ஏக் ஹாஷ்யாத்மக் ஒரு நகைச்சுவை நிறைந்த கஹானி ஹை, கதை. ஹிந்தி கஹானி சாகித்யமே, ஹிந்தி கஹானி கதை, சாகித்யன இலக்கியம், இலக்கியத்தில் பிரேம்சந்த் கே பாத், பிரேம்சந்திற்கு பிறகு சுதர்சன் கா நாம், சுதர்சன் உடைய பெயர் லியா ஜாத்தா ஹை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இஸ் கஹானி கா முக்கிய பாத்திர, இஸ் கஹானி இந்த கதையுடைய முக்கிய பாத்திர, முக்கியமான பாத்திரம் குத், குத்ன செல்ஃப், தானே. கஹானிகார் சுதர்சன் ஹை, சுதர்சன் தான் இந்த கதையுடைய முக்கியமான ஒரு பாத்திரம். ய கஹானி சன், இந்த கதை சன்ன ஆண்டு 1931 கே 1931 ஆஸ்பாஸ் அருகில், அதாவது ஏறக்குறைய 1931 கி கயி எழுதப்பட்டது. கஹானி கார்னே, கதை ஆசிரியர், கஹா சொன்னார், உஸ் சமய் அந்த கால, அந்த சமயத்தில் துனியா பர்கே உலகம் முழுவதும், மூர்க் முட்டாள்கள், அவுர் மற்றும் கன்வார் பி நாட்டுப்புறத்தானும், ஆசானி சே எளிதாக, சைக்கிள் சலா லேத்தே தே சைக்கிள் ஓட்டியிருந்தார்கள். லெக்கின் ஆனால், லெக்கோ எழுத்தாளருக்கு, சைக்கிள் சலானா சைக்கிள் ஓட்ட, நஹி ஆத்தா தா வரவில்லை. வே சைக்கிள் ட்ரெயினிங் காலேஜ் கோல்னே கே, அவர் சைக்கிள் ட்ரெயினிங் கல்லூரி கோல்னேன திறப்பதற்கு, அவர் மற்றும் கூப் நன்றாக நிறைய பைசா பணம், கமானேக்கே சம்பாதிக்க வேண்டும் என்ற உத்தேசிய நோக்கத்துடன் சைக்கிள் சலானா சைக்கிள் ஓட்ட, சீக்னா சாகத்தே தே கற்றுக்கொள்ள விரும்பி இருந்தார். வே அவர் அப்பனே தன்னுடைய தோஸ்த் நண்பன் திவாரி லக்ஷ்மி நாராயண் கி சகாயதா சே, அவர் ஃப்ரெண்டு பேர் திவாரி லக்ஷ்மி நாராயணுடைய சகாயத்தான உதவியால் சைக்கிள் சலானா சைக்கிள் ஓட்ட, சீக்னா சாகத்தே தே கற்றுக்கொள்ள விரும்பி இருந்தார். வே அவர் அப்புனே, வே இஸ் கேலியே அவர் இதற்காக, ஏக் ஒரு உஸ்தாத் கோபி ஒரு குருவையும், ரக்னா சாகத்தே தே வைத்துக்கொள்ள விரும்பி இருந்தார். திவாரிக்கு மதத் சே, இந்த திவாரியுடைய உதவியால், இன் சபுகா இவையெல்லாம், பிரபந்த் ஹோகயா ஏற்பாடு செய்யப்பட்டது. ரோஜானா 2 ரூபியே கே கிசாப், ரோஜானா அப்படின்னா தினசரி, 2 ரூபியே கே 2 ரூபாயிற்கு, ஹிசாப் சே ஹிசாப்னா கணக்கு, கணக்கில் 10 தினோங் தக் 10 நாட்கள் வரை, உஸ்தாத் கோ குருவிற்கு, 20 ரூபியே 20 ரூபாய், வேத்தன் தேனேகா சம்பளம் கொடுப்பதற்கும், நிர்ணய் கர்லியா முடிவு செய்து கொண்டார். சைக்கிள் சீக்னே கேலியே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வதற்காக, அப் இப்பொழுது, குலா மைதான் அதாவது ஓப்பன் கிரவுண்ட், தயார்கை தயாராக இருக்கிறது. அவுர் சிக்கானே கேலியே கற்பிப்பதற்காக, ஏக் உஸ்தாத் பி
ஒரு குருவும் படோசீசே பக்கத்து வீட்டிலிருந்து சைக்கிள் பி சைக்கிளும் மங்குவா லீகயி வாங்கி கொள்ளப்பட்டது. அதை கேட்டு வாங்கி கொண்டார். தூசரே தின் அடுத்த நாள் சைக்கிள் சீக்னே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள லேக்கக் நிக்லே தோ எழுத்தாளர் புறப்பட்டால் பில்லினே பூனை ராஸ்தா காட்டா அதாவது வழியை வெட்டியது. அதை காட்டானா வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வழியை கடந்தது. அவர் ஏக் லடுக்கேனே மேலும் ஒரு சிறுவன் சீங்க் தி சீங்கினா தும்மறதுன்னு அர்த்தம். அதாவது இதெல்லாம் ஒரு அபசகுனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன் அபசகுனோங்கே காரன் இந்த அபசகுனத்தின் காரணத்தால் லேக்கக்க தில் எழுத்தாளருடைய மனம் கப்ராஹ் கயா பயந்து விட்டது. ஜல்தி மேம் விரைவாக பஜாமா அவுர் அச்கன் பைஜாமா மற்றும் அச்கன நீண்ட ஒரு கோட்டை உல்டே பகன்கர் உல்டேனா ஆப்போசிட்டில் அணிஞ்சிட்டு அதை மாற்றி அணியிறதுன்னு உல்டானா நமக்கு வந்து ஆப்போசிட்னு அர்த்தம். அவசரத்தில் தப்பாக போட்டுட்டு மாற்றி அணிஞ்சிட்டு சைக்கிள் சலானே நிக்கலே சைக்கிள் ஓட்ட புறப்பட்டார். பாகர் கயே தோ வெளியே சென்றால் லோக் மக்கள் உன்கி வேஷ் பூஷா அவருடைய ஆடை அணிகலன்களை பார்த்து தேக்குகர் பார்த்து ஹஸ்னே லகே சிரிக்கத் தொடங்கினார்கள். லாச்சார் ஹோக்கர் வேறு வழியில்லாமல் லேக்கக்கோ எழுத்தாளருக்கு கர் லவுட்னா படா வீட்டிற்கு திரும்ப நேர்ந்தது. இஸ் பிரகார் இந்த மாதிரி ஏக் தின் ஒரு நாள் பினா குச் சீக்கே அதாவது எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் கட்டுகையா கழிந்து விட்டது. தூசரே தின் அடுத்த நாள் சைக்கிள் சலானா சைக்கிள் ஓட்ட சீக்னி கற்றுக்கொள்ள நிக்லேத்தோ புறப்பட்டால் படோசினே உன்சே பூச்சா பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்குறாரு கஹியே சொல்லுங்க ஆப் கஹா ஜா ரஹேகை. இப்போ நம்ம வெளியில் போகும்போது யாராவது எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அந்த காரியம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளும் பட்டிருக்கோம். அந்த மாதிரி போகும்போது எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ போனால் ஏதோ கொஞ்சம் அலைச்சலோடு தான் வருவோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையாக நடக்குது. அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. யாராவது வெளியே போனாங்கன்னா எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க. அவங்க ஏதோ வேகத்தில் போயிட்டுருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கேட்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கஹியே ஆப் கஹா ஜா ரஹேகை சொல்லுங்கள் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க. ஐசா பூச்னா பி இப்படி கேட்பதும் உஸ் ஜமானேமின் அந்த காலத்தில் அப்ஷகுன் அதாவது சகுனமாக மானா ஜாத்தாத்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இஸ்லியே ஆகையால் தூசரா தின்மி இரண்டாவது நாளும் பினா குச்சு சீக்கே எதுவும் கற்றுக்கொள்ளாமல் கட்டுகையா கழிந்து விட்டது. பாக்கி 8 தினோங்மே மீதி 8 தினோங்மே 8 நாட்களில் சைக்கிள் சலானாத்தோ சிக்கிலியா 8 நாளில் சைக்கிள் ஓட்ட சிக்கிலியான கற்றுக்கொண்டார். லேக்கின் ஆனால் சைக்கிள் பர் சடுனா ஆனால் சைக்கிள் மேலே ஏறுறது சைக்கிள் சே உத்தர்னா சைக்கிளில் இருந்து இறங்குறது சீக் நகி பாயே இதை கற்றுக்கொள்ளவில்லை. யாராச்சும் ஏற்றி உட்கார வச்சாங்கன்னா ஓட்டுவார், இறக்கி விட்டாங்கன்னா இறங்கிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஓ நல்லா பண்ணுவேனே சுவிட்ச் ஆன் பண்ணுவேன் ஆஃப் பண்ணுவேன் அது எனக்கு நல்லா தெரியும்னாரு. ஜோக் அடிச்சார். அது மாதிரி இருக்குது இந்த இதுவும். சைக்கிள் சலானா ஆ கயாத்தோ சைக்கிள் ஓட்ட வந்து விட்டால் லேக்கக் கல்பனா கர்னே லகே லேக்கக் எழுத்தாளர் வந்து கற்பனை செய்ய தொடங்கினார். சைக்கிள் ட்ரைனிங் காலேஜ் கோலேங்கே அதாவது சைக்கிளுக்கு வந்து ட்ரைனிங் காலேஜ் திறக்கலாம். அவர் சைக்கிடோங் ருப்பியே கமாயேங்கே நூற்றுக்கணக்கான பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இப்போவே கனவு காண்றாரு. எக் தின் ஒரு நாள் எக் தின் கி பாத் ஹே ஒரு நாளைய விஷயம். வே சைக்கிள் சலா ரஹேத்தே வே அவர் சைக்கிள் சலா ரஹேத்தே ஓட்டிக்கொண்டிருந்தார். தபி ஏக் அப்பொழுது ஒரு தாங்கா உன்கே சாம்னே ஆயா தாங்கானா குதிரை வண்டி உன்கே சாம்னே அவர் எதிரில் ஆயா வந்தது. உசுசே உன்கி சைக்கிள் உசுசே அதனுடன் உன்கே சைக்கிள் அவருடைய சைக்கிள் வந்து டக்ரா கயி மோதிவிட்டது. இஸ் துர்கட்னாமே இந்த ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் வே பேஹோஸ் ஹோ கயே
நினைவு இழந்து விட்டார் அவர். மேலும் ஹாத் பாவ்பி கையும் காலெல்லாம் டூட் கையா உடைந்து விட்டது. இஸ் கட்னா கே பாத் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கபி ஒரு பொழுதும் லேக்கக்னே எழுத்தாளர் சைக்கிள் கோ சூனே தக் சைக்கிளை தீண்டுவதற்கும் கூட ஹிம்மத் நகி தி கீன தைரியம் அவருக்கு வரவில்லை. அதாவது இன்னைக்கு வண்டி ஓட்டலாம் நல்லது தான், தப்பு இல்லை. ஒரு லிமிட்டாக போவோம், ஸ்பீடாக போகக்கூடாது. நான் இது வரைக்கும் வண்டி ஓட்டியே பழகலை. ஏன்னா எனக்கு பயம், வண்டி கண்டாலே பயம். எங்கேயாவது போய் நம்மளே இடிச்சிருமா, யார் மேலேயாவது இடிச்சிருமா, இல்லை நம்ம மேலே யாராவது மோதிடுவாங்களா. அதாவது ஒரு ஒரு விஷயம்னா தைரியம் வேணும். முதல்ல வண்டி ஓட்டுறக்கும் தைரியம் வேணும், எந்த தொழில் பண்ணாலும் தைரியம் வேணும். பட் எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ வேலைகள் செய்கிறோம், பட் எனக்கு வண்டி ஓட்டுறக்கு மட்டும் ஒரு தைரியமே வரல. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. சின்னதுலேருந்து எனக்கு அந்த வண்டி கண்டாலே பயம். யாராவது பின்னால் இப்போ கூட யாராவது என்ன டபுள்ஸ் கூட்டிகிட்டு போனாங்கன்னா எங்கேயாச்சும் கொண்டு போய் தள்ளிடுவாங்களா, ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமா, இப்படியெல்லாம் பயந்து அவங்க பின்னால் உட்காந்து அவங்களே சொல்லுவாங்க, பேசாமல் வாங்க நாங்கள் நல்லா தான் போகிறோம் அப்படிம்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நடந்து போகிறக்கே முயற்சி பண்ணுவேன். யார் கூட டபுள்ஸ் போக மாட்டேன். நம்ம நேரம் கெட்ட நேரமாக இருந்து அவங்க மேலே போய் அவங்களுக்கு ஏதோ நாய் எதுக்கு பிரச்சனை. முடிஞ்ச வரைக்கும் நடந்தே போகல. நடக்கிறதும் ரொம்ப நல்லது, பெட்ரோல் செலவு மிச்சம். எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்கிட்ட நான் சொன்னாங்க, பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிருச்சு, என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்னாங்க. ஏன்னா இங்கேருந்து அவங்க ஊருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது, நடந்து போக முடியாது. நான் சொன்னேன், ஒரு சைக்கிள் வாங்கிக்கோ, சைக்கிள் வாங்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது, மெதுவாக பொறுமையாக ஓட்டிகிட்டு வரலாம். இன்றைக்கி வண்டி ஓட்டுறவங்களாம் பயந்து தான் ஓட்டுறாங்க. பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அப்படித்தான். ரொம்ப ஸ்பீடாக போனால் என்ன ஆகுது, ஆக்சிடெண்ட் ஆகும். பேரண்ட்ஸ் நமக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க எதுக்குன்னா, பையன் பாவம் கஷ்டப்படாமல் சீக்கிரமாக குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேருவான் அப்படின்னு தான். உன்னோட சாமர்த்தியத்தை காமிக்கிறதுக்காக நீ வண்டி ஓட்டக்கூடாது. நிறைய பசங்களை காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் பார்த்துருக்கேன், இங்கே கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ளே அவன் பார்த்தா 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வண்டி போயிட்டுருக்கும். எப்போவுமே வாழ்க்கையில் ஸ்பீடுங்கிறது தேவை தான், பட் ரொம்ப ஓவர் ஸ்பீடும் ஆகாது. பேசுகிறதும் அதே மாதிரி தான், வார்த்தைகள் அளந்து பேசணும். நானே என்னை யாராவது பேசினா கூட ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசாமல் வந்துடுவேன். அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு, இல்லை நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குதோ அப்படி கூட திங்க் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒன்றுமே திங்க் பண்ணுறதில்ல. பிகாஸ் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தால் நம்ம வேலை ஓடாது. முடிஞ்ச வரைக்கும் வண்டி ஓட்டும்போது நிதானமாக ஓட்டுங்க. அடுத்த பாடம் தொடரும்.